ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு zanas ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காயை ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காவை எப்படி கட் பண்ணுறது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். நெல்லிக்காவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அந்த கோடு கூட போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு பீஸ் மட்டும் அழகாக கட் பண்ணி வந்துடும். இதே போல் எல்லா கோடுகள்லையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் கத்தியை வச்சு. இப்போ பாருங்கள், அழகாக எடுக்க வந்துருச்சு. இதே போல் எல்லா நெல்லிக்காயிலையும் சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கோங்க. அந்த சீடை கடைசியில் ரிமூவ் பண்ணிக்கலாம், அதை எடுத்துடலாம், அது தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு மட்டும் சேருங்க. கூட உளுந்து போடாதீங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. இந்த எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே மிளகாய்த்தூள் போடுங்க. நல்ல கலர் கிடைக்கும் உங்கள் ஊறுகாவுக்கு. அடுப்பை ரொம்ப சிம்மில் இருக்கணுங்க மிளகாய்த்தூள் போடும்போது, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை சேருங்க. ஊறுகாவுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி சேருங்க. சின்ன லெமன் சைஸில் நான் புளியை ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா திக்காக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். புளி கரைச்சலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவும் சேர்த்துக்கோங்க, குறைச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. அதை கடைசியாக இறக்கும் போது சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்காக மூடி வச்சோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை கிண்டியிருக்கோம். இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைகளில் வாங்குகிற ஊறுகாயில் கண்டிப்பாக வினிகர் சேர்ப்பாங்க. வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் வினிகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஊறுகாவை நீங்கள் தைரியமாக வெளியில் வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.